பிரைஸ் தி லார்ட் சர்ச். இந்த சாயங்கால வேளை உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அதாவது இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா, கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் இதை செய்ய சொன்னாரு மாதிரி நிறைய காரியங்களை விசுவாசிங்களை சொல்லப்போனால் ஊழியர்களே அந்த வார்த்தையை பெற்று சொல்கிறவங்களே இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி எந்த காரியமும் நடக்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கையிலேயே அதை பார்க்கறது கிடையாது. இப்படி சொல்லி சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. இந்த கடைசி நாட்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படுவாங்களாம். தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களும் வஞ்சிக்கப்படுவாங்களாம். அது எப்படின்னா இப்படி தான், கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொன்னார், ஆனால் அவங்க வாழ்க்கையில் எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஜெயத்தையும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையோட மோசமாக தான் போயிருக்க சாமியே, அது மேலே அவங்களுக்கு வர்றது பார்க்கவே முடியாது. கர்த்தர் பேசினார்னா சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். அப்படி அவர் மௌனமாக இருக்கும்போது நம்மளும் மௌனமாக இருக்கணும். நம்ம துணிகரத்தில், நம்ம மாம்ச சுயத்தில் நம்மளுக்கு ஒரு பெருமை, நம்மளுக்கு ஒரு பேர் புகழ் இப்படி எடுத்து பேசும்போது தான் சாத்தான் செயல்பட்டு என்ன பண்ணுறான்னா, நம்மளை வஞ்சித்து இன்னும் மோசமான எடுத்து கொண்டு போய் அவ்விசுவாசத்தை கொண்டு வந்துடுறான். இந்த அவ்விசுவாசத்தில் நம்ம போவ நான் புளித்தமாவா மாறிடுவோம். கர்த்தர் பேசுகிறாரா இல்லையா அது வேணாங்க, கர்த்தருக்காக காத்து நிறுங்க. உங்களுக்கு ஒரு வேலையா, ஒரு தொழிலா, ஒரு வாழ்க்கையா, ஒரு சபை ஊழியமா, எதை கர்த்தர் உங்களுக்கு நியமித்தாரோ பொறுமையோடு அதில் செல்லுங்க. இது ரொம்ப வஞ்சிக்கிற காலம். தன்னைத்தானே ஏமாத்திக்க கூடாது. உங்களுக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார், தன்னைத்தானே ஏமாத்திக்க கூடாது. பயபக்தியோட கர்த்தர் என்ன கொடுத்தார், ஆகாரம் என்ன கையின் பேச கொடுத்தாரோ, நம்மளுக்கு எந்த பலன் கொடுத்தாரோ அதுலேயே நம்ம போகலாம். ஈப்ரு புஸ்தகத்தை சொல்றாரு, நம்மள்கிட்ட உண்ணவும் உடுத்தவும் எது இருக்குதோ அது போதும் என்று வாழுங்க, நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். பாருங்க, அப்படிப்பட்ட விட்டு விழுங்குவதை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு கொடுக்கும் போது நம்ம என்னத்துக்கு வேணானதை சிந்திக்கணும், யோசிக்கணும். கர்த்தர் சித்தம் இல்லாத ஒரு சபைக்கு ஒன்றுமே ஆகாது, யாரும் அழிக்கவும் முடியாது.